ஹை எவ்ரிவன். ஸோ ஆந்திராவில் கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு அரசியல்வாதி பொண்ணோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலேட்டடாக ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு மக்களோட மக்களாக இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பொண்ணு, ஒரு பெர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பொண்ணு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவை மிக பெருசா வச்சிருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு கனவை அந்த ஒரு நாட்டுடைய சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸா இருந்திருக்காங்க. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சிஎம்ஏ பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்டா கொடுத்ததாகவும் அந்த ஒரு பட்டாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு வழங்கினதாகவும் அந்த ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷத்துல மீடியாக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நல்லா பயங்கரமா பிரதிபலிக்குது. அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலகாலமா நான் பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், பெரிய வீடா கட்டணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கு. இதனால் வரையும் பாத்தீங்கன்னா யாருமே நிறைவேற்றினது கிடையாது. ஸோ இந்த ஒரு சிஎம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி இருக்காரு. ஸோ இதுக்கு மேல போடக்கூடிய ஓட்டாகட்டும், இவர் சாகிற வரையுமே மறக்க மாட்டேன். எல்லா ஓட்டையுமே இவருக்கு தான் போடுவேன், எல்லாத்தையும் சொல்லி ஜெயிக்க வைப்பேன், எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையவே மீடியாவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசி கொட்டிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இப்ப இந்த ஒரு கட்சியை பத்தி இப்படி பேசுறப்ப இந்த நியூஸ் அந்த ஒரு ஆந்திரா முழுக்க பயங்கர வைரல் ஆகுது. அண்ட் ஆப்போசிட் கட்சி ஆகட்டும் அண்ட் அதுக்கு பின்னாடி நிறைய கட்சி ஆகட்டும் ஸோ கொந்தளிக்காமையா இருப்பாங்க. அதாவது உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீ சீக்கிரட்டா பூட்டி வீட்டுல வச்சுக்கலாம்ல, எதுக்கு மீடியாவுக்கு முன்னாடி இப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலா போகிறதுக்குள்ள ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு பேட் கமெண்ட்ஸ்னால ஒரு உயிரே பாத்தீங்கன்னா போயிருக்கு. அண்ட் இந்த ஒரு கீதாஞ்சலி இந்த ஒரு பொண்ணுடைய உயிர், ஒரு பொண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க, மேரேஜ் ஆகி 2 குழந்தையே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 35 ஏஜ் அந்த ஏஜ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு பேட் கமெண்ட்ஸ்னால அந்த ஒரு பொண்ணு உயிர் போயிருக்கு. அண்ட் அந்த ஒரு பொண்ணுக்கு 2 குழந்தை, அந்த 2 குழந்தை கையை தூக்கிட்டு அந்த சடலத்துக்கு முன்னாடி இப்படி நிற்கிது. ஸோ இந்த ஒரு பிக்சரை பார்க்கறதுக்குள்ள என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங் நியூஸா அந்த ஒரு டைம்ல, அது கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு 7ஆம் தேதி நடக்குது. அந்த ஒரு டைம்ல சோசியல் மீடியால இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ அது ஒரு கண்டென்ட்டா எடுத்து நம்ம படிச்சு பாக்குறப்ப தான் ஒரு விஷயம்லாம் தெரிய வருது. ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணப்படுது, ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கெட்ட வார்த்தையை திட்டுறதாகட்டும். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் படிச்சுட்டு மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தானே கேட்டுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக நம்மளெல்லாம் இப்படி கெட்ட வார்த்தை திட்டுறாங்க, எதுக்காக இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தானே ஏகப்பட்ட திட்டிக்கிறதாகட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்டா திங்க் பண்ணிட்டு ஒரு மைண்ட் அப்செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்டி வெடிக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சில சர்ச்சைகளாகட்டும் அந்த ஒரு கமெண்டை படிக்கிறப்ப ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி நடக்கிறப்ப ஒரு நாள் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அடிபட்டு கீழே விழுந்து இறந்து கிடக்குறாங்க. அதாவது அந்த ஒரு டைம்ல உயிர் போகல, அடி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு மண்டையில ஆகட்டும் சைடில் அடி, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. ஸோ இறந்து போயிடுறாங்க. அங்கு அந்த ஒரு குழந்தை, அதாவது இந்த ஒரு கீதாஞ்சலியோடைய 2 குழந்தைங்க இப்படி கை கட்டிட்டு இப்படி நிக்குது. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ பாவமா இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஒரு பேட் கமெண்ட்ஸ்னால ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப நினைச்சு பாருங்க. ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சில வார்த்தைகள் ஆகட்டும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், சோசியல் மீடியா, ட்விட்டர் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஸோ ஒரு பொண்ணுங்களை திட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்காங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பேட் கமெண்ட்ஸ்னால ஒரு உயிர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் தேவையா? அவ்வளோ சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவுக்கு முன்னாடி இவங்க பேசுறாங்க. அதாவது அவங்க ஒரு கன்னட மொழியில் தான் பேசுறாங்க, இல்லை ஆந்திரா மொழியே சம்திங், அது கன்னட மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையவே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கட்சி அந்த சிஎம் பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி பேசக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மித்த கட்சிகளாகட்டும் ஸோ இதெல்லாம் சும்மாவே விடுவாங்க. ஈவன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா உடன்படியாக ஈடுபட்டிருக்கிறதாகவும் ஸோ ஏகப்பட்ட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்காங்க இந்த நியூஸ். ஆனா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமே இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. 2 குழந்தைங்க என்ன பண்ணும், ஜஸ்ட் இந்த ஒரு பேட் கமெண்ட்ஸ், இந்த ஒரு வீடு வாங்கின சந்தோஷம், ஸோ இத்தனை இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு உயிர், இந்த ஒரு பேட் கமெண்ட்ஸை படிச்சு உயிர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாவசிய தேவை எதுவும் இருக்கா என்ன? ஸோ அவ்வளோ கொடூரமான அந்த ஒரு விஷயம் ஆந்திராவில் நடந்திருக்கு.
நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு தெரியாமையே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு சோசியல் மீடியா, ஏன்னா அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி இது மாதிரி நடந்துச்சு, ஸோ அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போகப்படும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பெர்சன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நினைச்சு பாருங்களேன், ஸோ எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. அந்த ஒரு ஆந்திராக்குள்ள இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போனாலுமே யூடியூப்ல இந்த ஒரு நியூஸ் பயங்கர வைரலாகவும் போயிட்டு இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த ஒரு வயசுலயும் அந்த ஒரு சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாமே எப்படின்னா இறந்து போயிட்டாங்கன்னா கடவுளிடம் சேர்ந்து வந்துட்டாங்க, ஆண்டவனிடம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ற மாதிரி அந்த குழந்தைங்க இப்படி நின்றுட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலிங்க. ஸோ அவ்வளோ இதாக பண்றாங்க. ஈவன் இப்போ ஒரு இந்த ஒரு வீடியோ கீழேயே ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ நிறைய வந்துச்சுனாவே நாம் என்ன பண்ணுவோம், நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு யூடியூபரா இருக்கிறீங்க, ஸோ ஒரு நியூஸ் ஓரியன்டா எதாவது போடுறீங்க, உங்க கண்டென்ட் ஆகட்டும் நிறைய போடுறீங்க. அது ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தையெல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், அதாவது எதுக்குதான் நம்மள அப்படி திட்டுறாங்க, உங்க மேல தப்பே இல்லைனாலுமே அது தோணும். ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுருவீங்க. அதாவது நமக்கு மட்டும் தெரிஞ்சிட்டு போகுது, ஸோ மித்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுவீங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அதையே நீங்க படிச்சுட்டு எத்தனையோ கமெண்ட் வந்தாலுமே ஒன்று கமெண்டை கண்டிக்க கூடாது. ஸோ பாசிட்டிவ் எடுத்துட்டு நெகட்டிவ் இக்னோர் பண்ணிடணும். அதுவும் இல்லாம எல்லா கமெண்டையும் படிச்சுட்டு நெகட்டிவிட்டியா இருக்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு ஒரு டிப்ரெஷன் ஆகட்டும், ஸோ ஒரு மைண்ட் செட்டே அந்த ஒரு கண்டென்ட்ல போயிருச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு மனசு வராது இல்லையா. ஸோ ஈவன் அது மாதிரி தாங்க இதுவும் நடந்திருக்கு. இந்த ஒரு வீட்டில் நம்ம வாழணுமா, இந்த ஒரு வீடு நமக்கு தேவையா, இவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க, ஸோ எதுக்கு இவங்க பேசுறாங்கன்னே தெரியாம ஸோ ஒரு உயிரோட நிலைமை வந்திருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நம்ம நாட்டில் என்னென்னத்தான் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸோ இதுல ஒருத்தர் நீங்களா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வீடியோ தெரியாம கூட நீங்க போய் கமெண்ட் பண்ணிருக்கலாம். நினைச்சு கூட பார்க்க முடியல எதுக்காக இப்படி பண்ணணும். ஈவன் அவங்களுக்கு வந்துட்டு போகுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல குஜராத் பேசுறாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிடுறாங்க. அந்த ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஏற்றி பேசுறாங்க, அந்த ஒரு கட்சியை ஏற்றி பேசுறாங்க. ஈவன் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. நீங்க எதுக்கு போய் பேட் கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு தந்துட்டாங்க, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றுச்சல்ல நீங்க எதுக்கு போய் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நினைச்சு பாருங்களேன். சும்மா நார்மலா நினைச்சு பாக்குறப்ப இந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஆனா ஏகப்பட்ட பேர் பேசுறதுக்குள்ள அவங்க அப்படியே படிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டிமோட்டிவ் ஆகி தானாவே இந்த ஒரு உயிரையே விட்டுறலாம், இந்த ஒரு வீடும் தேவையில்லை, யாருமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில சர்ச்சைகள் ஆகட்டும் ஸோ பயங்கரமா ஏற்பட்டு அந்த ஒரு அம்மாவுடைய உயிரே போயிருக்கு. இந்த ஒரு ரயில்ல அடிபட்டு செத்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலையா, அதாவது தானே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போய் விழுந்து இறந்துட்டாங்களா, இல்ல பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஈவன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிர விசாரணையா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டு வராங்க. இதுக்கான ஒரு நீதிய ஒரு ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலான ஒரு டைம்ல நாங்க ரிலீஸ் பண்ண காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த ஒரு டெட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த ஒரு பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலை பற்றி பேசி ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆகட்டும், அந்த ஒரு கட்சி ஆகட்டும் ஸோ சும்மா விட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் ஓட்டுறதாகட்டும், ஸோ மெழுகுபத்தி ஏந்தி ஜஸ்டிஸ் ஃபார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராங்க. இதுக்கு ஆப்போசிட் கட்சி ஆகட்டும், ஸோ இன்னும் 2 கட்சி ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தப்புகளை முறைகளை ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண சொல்லி பயங்கரமா இது பண்ணி விட்டீங்க. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியல. ஈவன் அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு சிறுமி ஒரு பாலியல் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீதியும் கிடைக்காம இருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் அதை விட்டுருங்க, இதுவே நம்ம அந்த ஒரு நாடுங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதுக்கான ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான சொல்யூஷனா எல்லாத்தையுமே கைது பண்ணி ஆகட்டும், ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்கு, அந்த 2 குழந்தையை காப்பாற்றணும். ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த ஒரு விஷயத்தினால எதுக்காக உயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியுமே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்ல என்ன, ஒருவேளை என்னதான் ஒரு நல்ல பேர் அந்த ஒரு வீடு வந்து டொனேட் பண்ணாலுமே ஸோ அவரே இது பண்ணிட்டாரா, ஈவன் இன்னும் 2 கட்சிக்கு அவங்க கிட்ட சேர்ந்து இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு விசாரணைக்கு அப்புறம் தான் ஒரு அபிஷியலான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலீஸ் தரப்புல ஆகட்டும் ஸோ எல்லாமே பயங்கரமா சொல்லியிருக்காங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நாட்டிலே ஆகட்டும், நம்ம இந்தியாக்குள்ளே ஆகட்டும், அதர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் இதை கேட்குறப்ப எதுக்குடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. நினச்சி கூட பார்க்க முடியல. இது ஒரு வீடுனால ஒரு உயிர் போயிருக்கா, என்னதான் ஒரு ஆசை ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும், ஒரு கட்சியை பற்றி இந்த ஒரு கட்சியை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறப்ப இதை பேசி பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போகணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஈவன் இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான சொல்யூஷனா என்ன அஃபிஷியலாக சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.